அரசியல கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, கொஞ்சம் சினிமா பேசுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வா வாத்தியார் படம் வந்திருந்துச்சு 14ஆம் தேதி. எல்லாருக்குமே தெரியும் கார்த்திக்கோட படம். அந்த படத்த நம்ம வந்து பார்த்துருக்கோம். "என்னக்கா திடீர்னு படம் பார்க்கலாம் போயிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கலாம். ஆமா, ஜனநாயகன் வந்து இன்னைக்கு எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. பராசக்தி கர்மம் அத ஏன் போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மூலையிலேயே கிடக்காம ஒரு படம் பார்த்துட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு வா வாத்தியாருக்கு போனோம். ஏன்னா, எம்ஜிஆர் அவர்களே இன்னைக்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி இப்ப எம்ஜிஆர் அவர்கள வச்சு இன்னைக்கு எப்படி சொல்றது? எம்ஜிஆர் அப்படின்னா எல்லாரும் தியேட்டருக்கு வந்துருவாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இருக்கிறவங்க, அதாவது கொஞ்சம் வயசானவங்கலாம் வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் பேர சொன்னா தியேட்டருக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புல எடுக்கப்பட்ட இந்த படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் போய் பார்த்தோம். ஒரு வழியா பார்த்தாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் எப்படி இருக்கு? நீங்கலாம் பார்க்கலாமா? அப்படின்றத பத்தி தான் முழுக்க பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்கிரண். எல்லாருக்குமே தெரியும். ராஜ்கிரண் இந்த படத்துல பயங்கர எம்ஜிஆரோட ஃபேனா இருக்காப்ல. ஐயோ! படத்தோட கதைய வேற சொல்லலாமான்னு தெரியலையே. சரி கொஞ்சோண்டு சொல்றேன். நீங்க கேட்டுக்கங்க. இருக்காப்ல. அவர் வந்து பயங்கர எப்படின்னா, ஒரு நைட்டுன்னு கூட பார்க்காம திடீர்னு அந்த டூரிங் டாக்ஸின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும். அதுலலாம் போயிட்டு எம்ஜிஆரோட படத்த எடுத்து குடுத்து, "ஏய் ஆப்பரேட்டரே படத்த போடுயா" அப்படின்ற மாரிலாம் வந்து ராஜ்கிரண், ஆனந்தராஜ் இவங்கலாம் வந்து தொல்ல பண்ணுவாங்க. அந்த மாரி வந்து பெரிய எம்ஜிஆரோட ஃபேனு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, குடியிருந்த கோவில் படம் பார்த்துட்டு இருக்காங்க தியேட்டர்ல உட்காந்து. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல படத்த நிப்பாட்டிர்றாங்க. நிப்பாட்டினோனே எல்லாரும் என்னடா ஆச்சு திடீர்னு படத்த நிப்பாட்டிட்டீங்களேன்னு கேட்கும்போது, பார்த்தா எம்ஜிஆர் இறந்து போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. எம்ஜிஆர் இறந்தா அதே 1987ஆம் வருடம் இறந்துடுறாரு. அதே நியூஸ் வரும்போது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நல்ல நியூஸும் வருது. என்னன்னா, தன்னோட பேரன் பிறந்திருக்கான் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இவரும் டக்குனு ஆஸ்பத்திரியில போய் பார்க்குறாரு பேரன. பார்த்தா அவருக்கு டக்குனு ஒண்ணு தோணுது. என்னடான்னு பார்த்து அப்புறம் பார்த்தா ஒரு 3:30 மணிக்கு கரெக்ட்டா பிறக்குறாரு அந்த பேரன். என்னடா 3:30 மணின்னும்போது நம்ம தலைவர் இறந்த டைமா இருக்கு. அப்ப இனிமேலு நம்ம தலைவரே திரும்பி பொறந்திருக்காருன்ற ஒரு சந்தோஷம் வருது நம்ம ராஜ்கிரனுக்கு. அதுலருந்து தான் படமே வந்து தொடங்குது. ஏன்னா ராஜ்கிரனுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால, முழுக்க முழுக்க தன்னோட பேரன எம்ஜிஆரோட ஒரு நல்ல குணங்களையும், அவர் எப்படி மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சார் அப்படின்றதையும் சொல்லி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டே வர்றாப்ல. கடைசியில பார்த்தா பேரன் வந்து எம்ஜிஆரா மாறுனாரா அப்படின்றது தான் இந்த முழுக்க கதை. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திக் அந்த நடிகர் வந்து என்ன பண்றாரு, எம்ஜிஆரோட ஸ்டிக்கர கிழிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்பியாரோட ஸ்டிக்கர இறக்குறாப்ல. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதை என்னவா போப்போது அப்படின்றது. நம்ம கீர்த்தி செட்டி தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கல் சந்தோஷ் நாராயணன பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். அவரோட பொண்ணு அவங்க வந்து அவங்களோட குரலுக்கு மயங்காத ஆண்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட ஃபேமிலியே வந்து ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி. அவர் தான் அந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. நலன்குமார் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான ஒரு எழுதியும் இயக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் பேர் தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவரோட 2வது படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, பல தடைகளை தாண்டி வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3,50 கோடி ஃபைனான்ஸ் பிரச்சனையில இருந்து, அந்த ஃபைனான்ஸ் பிரச்சனை அந்த டைரக்டருக்கும், அந்த ஃபைனான்ஸாருக்கும் சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாகி கோர்ட் வரைக்கும் கேஸ்லாம் போய் இந்த படத்த நிப்பாட்டி வச்சு, கடைசியில ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. பராசக்தியும் அந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமா போகல அப்படின்ற ஒரு சீசனாலயும், இன்னைக்கு தியேட்டர்காரங்களோட ஒரு கோரிக்கையா வச்சு தான் இந்த படத்த வந்து இறக்கியிருக்காங்க. ஏன்னா போட்ட முதலீட எடுக்கணும் அப்படின்றதுனால தான் இறக்கப்பட்ட படம் இந்த படம். அப்படின்னோனே இந்த படம் வந்து கண்டிப்பா வசூல் பண்ணி குடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட உள்ள போம்போது, என்னன்னு தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து பெரிய எந்த ஒரு இடமும் குடுக்கல அவங்க. இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா ஆகுறாரு நம்ம ஹீரோ. போலீஸ் அதிகாரியா ஆகி மக்களுக்கு நல்லது பண்றாரா அப்படின்றது ஒரு டர்ன் பாயிண்ட். இன்னும் பார்த்தீங்கன்னா 2, 3 நம்ம சொல்லலாம். இப்ப நம்மளோட கார்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சிறுத்தை படம் பார்த்திருப்பீங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் மாரி ஒரு கேரக்டர் வந்துட்டு கடைசியில ஒரு குழந்தைக்காக மாறுறது, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லன்னு தெரிஞ்சு எப்படி மாறுறாப்ல, அதையும் நீங்க பார்த்திருக்கலாம். இன்னும் சில கார்த்திக் படம் பார்த்தீங்கன்னா, அழகுராஜால காமெடி பண்ணியிருப்பாப்ல. இந்த மாதிரி வந்து இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் அப்படின்றனால, நீங்க லாஜிக்கலா அதுல எதிர்பார்த்திட முடியாது. என்னடா திடீர்னு இதுக்கப்புறம் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்ப்புல இருப்பீங்க அப்படின்னா, அத பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. 2வது இந்த டைரக்டருக்காக நெறைய பேர் படம் பார்க்கணும் அப்படின்னு யோசிப்போம். இப்ப நலன்குமார் அப்படின்போது ஏற்கனவே ஒரு ஹிட் படம் குடுத்தவரு. அவருக்கான ஒரு டைரக்டர் அந்த படம் பார்க்க போவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நம்மளோட பங்கு. பூர்த்தி பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 70% ஓகே அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க காமெடி எதிர்பார்த்து வேணா நீங்க போலாம். 2வது இந்த படம் முழுசுமே வந்து 2 1/4 மணி நேரம் தான் ஓடுது. பரவால்ல அப்படின்னு தோணுது. என்னன்னா, இப்ப ஒரு படம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2 1/2 மணி நேரத்துல முடியுதுன்றத விட, இந்த படத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம முடிச்சிரலாம். இவ்வளவுதாங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிரலாம். இதுல நீங்க கேட்டீங்கன்னா, சத்யராஜ் அது அவர நம்ம சொல்லியே ஆகணும். வர்றது என்னமோ கொஞ்சம் இடம் தான். வந்தாலும் நின்னு பேசிறாப்ல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, சத்யராஜ் அவரோட நடிப்ப வந்து நம்ம பேசணும். ஆனந்த்ராஜையும் அதே மாரி தான். நீங்க வந்து ஆனந்த்ராஜ் அப்படிலாம் அந்த காலத்துல இருந்தே இப்ப ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ் அவங்களலாம் வந்து ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஆக்டிங்கா நம்ம பார்த்திருப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ் வந்து பெரிய ரவுடி கேரக்டர்ல இருந்து ஒரு காமெடியானா மாறிட்டாரே. இருந்தா கூட அவருக்கு அது சூட் அப் ஆகுதுப்பா அப்படின்ற மாரி தான் நமக்கு ஆனந்த்ராஜ பார்த்தா தோணும். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படம் நகர்ந்துகிட்டே வரும்போது, ஒரு நம்பியார் மாரி இருக்கிற நம்மளோட ஹீரோ திடீர்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரா மாறுறாரு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, நம்ம எம்ஜிஆரோட ஆவி அவருக்குள்ள பூந்துருது. அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் அவருக்கு தோணுது. அதுக்கு காரணமா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, முழு படத்தையும் நான் சொன்ன மாரி ஆயிப்போகும். அப்புறம் அந்த படக்குழு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை குடுத்துருவாங்க. அதனால அந்த முக்கியமான பிரச்சனைக்கு அப்புறமா மக்களுக்கு நல்லது பண்ற ஹீரோவா மாறுறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட ஆவி பூந்ததுக்கப்புறம் முழு எம்ஜிஆராவே மாறிறாரு. இன்னைக்கு வா வாத்தியார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான அந்த படம் கரெக்ட்டா? ஏன்னா வா வாத்தியாரே அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டுருப்போம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே நெறைய பேர் வாத்தியார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த ஒரு வகையில இந்த படம் வந்து இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு கேரக்டர் முழுக்க முழுக்க கார்த்திக்கு பொருந்தி இருக்கா?
அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளும் பாவங்க கார்த்தி ரொம்ப உடல் உழைப்புலாம் பண்ணி, அந்த ஒரு தோற்றத்த கொண்டு வரதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுருக்காரு. அந்த லைட்டா வரைஞ்ச மீசை, அந்த ஒரு வெள்ளையா அவர காட்டுறதுக்கான அந்த முக பாவனை, அந்த ஒரு எல்லாமே வந்து ஒரு பாட்டெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையில போற மாரிலாம் ஒரு பாட்டு வரும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்ல மனுஷன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு அப்படின்னு தோணுது. 2 ஹீரோயின் படத்துல அத நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு ஹீரோயின் கீர்த்தி செட்டி, இன்னொருத்தவங்க பேர் தெரியல. அவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போறாங்க. ஆனா முழுக்க முழுக்க ஜோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி செட்டி தான். ரைட் இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு இன்னைக்கு பராசக்திய பார்த்து மனசு நொந்து போனவங்களுக்கும், இன்னைக்கு ஒரு படம் பார்க்கலாமே பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் வரல என்னடா பண்றது? இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு நெனைப்பாங்க. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. ஒரு வெளியில போயிட்டு வரலாம்னு தோணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ போய் பார்த்துட்டு தான் வரலாமே அப்படின்னு தோன்ற படம் தான். நான் வந்து இப்ப பராசக்தி எடுத்துக்கங்க. முழுக்க முழுக்க வந்து ஹிந்தி திணிப்ப எதிர்த்து தமிழ் போராளிகளுக்கான வந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அத பார்க்கல. அதனால நமக்கு அது தெரியாது. அத பத்தி நம்ம பேசவும் விரும்பல. இன்னைக்கு அந்த டைரக்டர பத்தி நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோம். ஏன்னா, இந்த பராசக்தி படம் வந்து இன்னைக்கு ஜனநாயகன் வரல அப்படின்றனால இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல அந்த தயாரிப்பாளர் சுதா கொங்காரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிரஸ் மீட் அது பிரஸ் மீட் இல்ல, வெற்றி கொண்டாட்டமா அதுக்கு பேரு. என்னத்த வெற்றி கொண்டாட்டம்னு தான் தெரியல. ஏன்னா இன்னும் 1/4% கூட படம் வசூல் பண்ணலன்னு சொல்றாங்க அப்படின்னும்போது, என்னத்த இவங்க வெற்றிய கொண்டாடுறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த வெற்றி கொண்டாட்டத்துல எப்படி வன்மத்த கக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு தெலுங்குக்காரங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றது, சுதா கொங்காரா அப்படின்றவங்க இன்னைக்கு இளைய தளபதி ரசிகர்கள வந்து ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்காங்க. ரவுடிகள் அவங்கலாம் அப்படின்ற மாரி வந்து விமர்சிச்சிருக்காங்கன்னா, ஏன் அவங்க இந்த அளவுக்கு வன்மத்த கக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பயலுக்கு தான் படம் பார்க்க போகலைல. ஏன்னா நம்ம தான் ஒரு சபதத்த எடுத்துட்டோம்னா போமாட்டோம் அப்படின்றனாலயும், தியேட்டர்ல அடிக்கிற ரொம்ப டென்ஷன்னாலயும் அவங்க இந்த மாரி ஒரு வார்த்தைகள உதிர்த்திருக்காங்க. பரவாயில்லங்க போயிட்டு போகுது. யார் யாரோ நம்மள தற்குறின்றாய்ங்க, அணில் குஞ்சுன்றாய்ங்க. போயிட்டு போகுது இந்த அக்கா பாவம் வயித்தெரிச்சல கத்துது. அதனால நம்ம கண்டுக்க வேணாம். உங்கள பொறுத்தவரைக்கும் வா வாத்தியார் படம்ன்றது முழுக்க முழுக்க நீங்க வந்து லாஜிக் எதிர்பார்க்காம ஒரு காமெடி என்டர்டெயின்மென்ட்டா ராஜ்கிரண், ஆனந்தராஜ், சத்யராஜ், நம்ம கார்த்தி, கீர்த்தி செட்டி இவங்களோட நடிப்புல போய் பார்த்துட்டு வரணும். குறிப்பா மியூசிக்கல் அந்த சந்தோஷ் நாராயணனும் என்ன மாரி உங்களுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அப்படிலாம் பிடிச்சவங்க போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றனால தைரியமா போய் பார்க்கலாம். ஒரு தடவ பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். 2வது பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு வேள நெறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்த்தவங்க நம்ம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து இந்த ரிவ்யூ நம்ம குறிப்பா நம்ம ஏன் சொல்றோம்? இதுவரைக்கும் நம்ம பட ரிவ்யூலாம் அவ்வளோலாம் குடுத்தது கிடையாது. நெறைய பேர் வந்து ஒவ்வொரு தடவ பராசக்திக்கு போனீங்களான்ற தடவ கமெண்ட்ல நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் போகல. அதனால நம்ம அத பத்தி பேச விரும்பல. ஜனநாயகன் போயிருந்தா கண்டிப்பா தியேட்டர்ல இருந்தே ஒரு லைவ் இல்ல ஒரு ஷார்ட்ஸோ, வீடியோவோ ஏதோ ஒண்ணு போட்டுருப்போம். வரலன்ற ஒரு வருத்தத்தாலயும், எப்படியாவது இந்த படத்தையாவது போய் பார்த்துட்டு வந்துரணும் இந்த பொங்கல் டயத்துல அப்படின்ற ஒரு காரணத்தினாலயும் தான் நம்ம வந்து இந்த படத்துக்கே போன காரணம். ஆனா இந்த படத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இன்னைக்கு இளைய தளபதி அஜித்தா இருக்கட்டும், இது அஜித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கலாம் இல்லாம இந்த திரையுலகம் என்னதான் பண்ண போகுது? ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் திரைய விட்டுட்டு வந்துட்டாரு. அஜித்தும் ரேஸ பார்க்க போறேன்ட்டு போயிட்டாப்ல. ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவங்களோட உடல் சூழ்நிலை, வயது அந்த காரணங்களுக்காக இனி அவரோட படங்களும் அவ்வளோதான் குறையுது அப்படின்னும்போது, இந்த திரைத்துறைய யாரு தூக்கி நிப்பாட்ட போறா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாரும் சொன்ன மாரி சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதியான்லாம் கேட்கறதுக்கு, இந்த ஒரு படத்துல சூரி சொல்வாப்ல, இந்த ஷூ எப்படி இருக்கு? இந்த ஷூ எப்படி இருக்கு? இதுவும் ஒரே பிராண்டான்னு கேட்பாப்ல. அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. அதனால அதெல்லாம் நம்ம பேச வேணாம். அது நம்ம பேசுனோம்னா நெறைய பேர் வந்து கோவம் வந்துரும் சில பேருக்கு. அதனால நம்ம அத விட்டுருவோம். இன்னைக்கு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பார்க்கக்கூடிய படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட சைட்ல இருந்து ஒரு 60% குடுக்கலாம். ஒரு காமெடிக்காக பரவால்லப்பா. ஏதோ இன்னைக்கு கார்த்திக் ரொம்ப வருஷம் கழிச்சு ஏன்னா இப்ப நான் ரிவ்யூ சொல்றதுக்காகலாம் நீங்க வந்து யோசிக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு தோணும். இப்போ உங்களோட ஃபேமிலியா போய் பார்க்கலாம்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸோட போலான்னு தோணும். எங்கேயாவது வெளியில போயிட்டு வரணுமே, இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவல. இந்த கையில ரூ. 3000 வேற இருக்கு. என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும்போது, உங்களுக்கு போய் தோணுச்சு அப்படின்னா, நீங்க தைரியமா போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களும் சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தியேட்டர்காரங்களோட மனநிலை யோசிக்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா, ஒரு பெரிய நடிகரோட ஒரு படம் வரும்போது அந்த தியேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளும் பார்த்துருப்போம். அந்த ஒரு வகையில இன்னைக்கு தியேட்டர்காரங்கலாம் உண்மையிலேயே ரொம்ப பாவம். இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம போய் எல்லா படத்தையும் வந்து இப்படி அந்த ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படமும் சரி, அவங்க நம்ம இளைய தளபதியோட ரசிகர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களோட தொண்டர்களா மாறினவங்க இருக்காங்க. இதனால தளபதியோட ரசிகர்கள் இல்லாம அந்த தியேட்டர்லாம் ஈயடிக்கிற பார்க்கும்போது, எப்படி இருந்த ஒரு காலத்துல எப்படி இருந்த தியேட்டர் இப்ப இப்படி ஈயடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ரத்த கண்ணீர்லாம் வரும். அந்த மாரிலாம் இருக்கு. பரவாயில்லங்க. கார்த்தியோட தடைகளை தாண்டி வந்த இந்த படம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தடவ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.